படம் சூப்பரா இருக்கு. புஷ்பா 2 பார்த்தேன், நல்லா இருக்கு. லாக் இல்லாம ஸ்மூத்தா எடுத்து போயிட்டாங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கனெக்ஷன் சூப்பரா கொடுத்துருக்காங்க. படம் 3 hours 20 நிமிஷம். ஆமா, லாக் எல்லாம் எதுவுமே இல்லைண்ணா, ஸ்மூத்தா போகுது. அல்லு அர்ஜுன் பெர்ஃபார்மன்ஸ் அவர் சூப்பரா பண்ணிருக்காங்க. மற்ற கேரக்டர் ராஷ்மிகா அவங்களாம் ரஷ்மிகாலாம் கொஞ்சம் தான் ஸ்ரீனிலா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அல்லு அர்ஜுன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவா பகத் பாசில் எதுவுமே இல்லாத மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ, அவரு சூப்பரா இருக்காரு. அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. பார்ட் 1 என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகும், ஸ்பீடா போகுது. அந்த 3 hours 20 minutes தெரியல. டிஎஸ்பி மியூசிக் எப்படி நல்லா பண்றாரு அண்ணன். அப்பப்ப தியேட்டர் அதர விடுறாரு. அவரோட மிஸ்டேக்ல மியூசிக் மிக்சிங்ன்றவாரு. படம் நல்லா வேற லெவலில் இருக்கு. 2 பேருமே அல்லு அர்ஜுனும் சரி பகல் பாஸ் சரி 2 பேர் ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கு. கொடுத்த காசுக்கு வரது வேற லெவல் படம். நல்லா இருக்கு. அது பார்த்து நல்லா இருக்கும். செகண்ட் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் நல்லா வேற லெவலில் இருந்துச்சு. இது தேர்ட் நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஃபைட்டு அச்சுங்க ப்ரோ. ஃபைட்டு வந்து வேற லெவல். நல்லா ஃபைட் நல்லா கொடுத்துருக்காரு படம். நல்லா ஃபைட்டு தரமா இருக்கு. ஃபைட்டு எந்த ஃபைட்டும் அந்த இது சொல்ல முடியாது, மக்கள்னு சொல்ல முடியாது. எல்லா ஃபைட்டுமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கும், கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணா நல்லா இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணா போதும், ரொம்ப கட் பண்ண நல்லா இருக்காது. கொஞ்சம் கட் பண்ண நல்லா இருக்கும். நல்லா இருக்கு படம். எந்த அளவுக்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 10 கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ புஷ்பா டைரக்டர் வந்து சுகுமார் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. இது 2மே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்லையா இல்ல வர மாதிரி வந்துச்சு தொய்வல் கொஞ்சாங்க, அதையும் மேனேஜ் பண்ணிட்டாரு. அந்த இன்ட்ரோல் முன்னுக்க பாத்தீங்கன்னா அதை பயங்கரமா கொடுத்துட்டாப்ல. நல்லா இருக்கு. பகத் பாசி நார்மல் தானே, இப்ப பிரிச்சு எடுக்கிறதே அவர் தானே. ஆமா, தாராளமா உட்காந்து பார்க்கலாம். இன்னமும் எந்திரிக்கவே மனசு இல்லை. உட்காந்து என்டர்டைன்மெண்ட் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொடுத்துட்டாரு கொஞ்ச நேரம். அதுவும் நல்லா இருக்கு. யோசிக்க முடியாத சீனா இருக்கணும், அதை வந்து வச்சிருக்கு. ஆக்டிங் வந்து நமக்கு அந்த வில்லனிசம் அதிகமா இருக்கிறத விட காமெடி வந்து பயங்கரமா இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி படம் ஓவராலா பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரம். ஏன்னா 3 மணி நேரத்துக்கு மேல போனாவே நமக்கு ஆன மைண்ட் செட் என்னன்னா எப்படி மொக்கையை போட்டுருவாங்க. ஏன்னா 3 மணி நேரம் வந்த படம் எல்லாமே இது வரைக்கும் எதுவுமே பெருசா அந்த அளவுக்கு போனதில்லை. இந்தியன் டூ ஆகட்டும், சலார் ஆகட்டும், 3 மணி நேரம் வந்தாவே பயமா இருக்கு இப்பெல்லாம். பட் இது 3.5 மணி நேரம் படம் எப்படி உட்கார போறதுன்னு தெரியாம இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காம போச்சு. அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. பட் ஆனா இப்போ 3.5 மணி நேரம் உட்காந்து பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போயிட்டே இருக்கு. நம்ம இங்கிலீஷ் படம் எல்லாம் 1.5 மணி நேரம் முடியும். அந்த மாதிரி போர் இல்லை. ஒரு மாதிரி டீசெண்டா போச்சு. எங்கேயுமே நமக்கு லேக்ன்றது பெருசா தெரியல. ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. போர் அடிக்கல. நல்லா தான். பகத்தோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, அல்லு அர்ஜுன் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? 2 பேருமே பார்த்தா ஈக்குவலா. 2 பேருமே ஒரு ஹீரோ தானே, ஈக்குவலா பண்றாங்க. மியூசிக்ல எப்படி? மியூசிக் அவ்வளோ இல்லை ப்ரோ. தெலுங்கு தமிழ் தான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா பிஜிஎம் பேக்ரவுண்ட் சொல்ல நல்லா இருக்கு. போன பாட்டுல சமந்தா டான்ஸ் அந்த ஸ்டைல்ல ஏதாச்சும் எது நல்லா இருக்கு உங்களுக்கு? சமந்தா தான். ஆனா இது லேக் ஆகும். கிளைமேக்ஸ்ல மட்டும் லைட்டா லேக் ஆன மாதிரி இருந்தது. ஆனா பரவாயில்ல, லீடிங்கு பார்த்துக்கு கரெக்டாக தான் இருந்தது. நல்லா இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்டிங்கா ஒரு ருத்ரதாண்டவம் ஆடினாரே சொல்ல நல்லா இருக்குது. ஆக்டிங்கா ஐயோ என்ன ப்ரோ ஹீரோலாம் இருக்கிறாங்க இந்த தலை, அதெல்லாம் இல்லை ப்ரோ. லாகே இல்லை ப்ரோ. நல்லா தானே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. டிஎஸ்பி நல்லா வந்துட்டாரு. இல்ல 3 மணி நேரம் மாதிரி அவ்வளோ ஃபீல் ஆகல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 30 minutes மட்டும் லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏண்டா வந்தான்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் போக போக படம் எங்கேஜிங் ஆயிடுச்சு. ஓகேண்ணா. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் கொஞ்சம் லாஜிக் இல்லாம இருந்துச்சு. மற்றபடி சூப்பர் பண்ணிட்டாங்க. வெளியே வரவங்க நீங்க எடுத்தீங்களா, என்ன சொல்றாங்க ஆடியன்ஸ்? நல்லா இருக்குன்றாங்க. அவ்வளவுதான். இதுக்கு வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் படம் இல்ல, உள்ள போய் எடுக்கக்கூடாது அலோவ் பண்றது அவங்களுடைய இது. அது தியேட்டருக்காரங்களுடைய இது. வந்து இப்போ நீங்க தியேட்டருக்கு வெளியே நிற்கிறீங்களே, விமர்சனம் எங்க வேணாலும் பண்ணலாம். அந்த ரோட்ல கூட நீங்க வந்து கேட்கலாம். வந்து விமர்சனம் சொல்றதுக்கு தயாரா இருக்கும்போது எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு ரூம்ல கூட எடுத்துக்கலாம். தியேட்டர் அவங்களுடைய இடம்னு வந்து அவங்க சொல்றதுல ஓகே. விமர்சனமே பண்ணக்கூடாது. வந்து யாருக்கு விமர்சனமே பண்ணக்கூடாது, தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. விமர்சனத்தை வந்து நான் சொல்றது சினிமா நடுநிலையான ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு புத்தகத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ப்ளஸ் மைனஸ் தான் சொல்லணும். அதே போல தான் ஒரு திரைப்படம் வந்து பார்க்க வராங்க. 190 ரூபா 200 ரூபா கொடுத்து 250 ரூபா கொடுத்து படம் பார்க்க வராங்கன்னா அவங்க சொல்லதான் செய்வாங்க. இப்போ படம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு எல்லா ஆடியன்ஸும் சொல்றாங்க. அப்படி விமர்சனத்தினால் சமீபத்தில் ஓடின படம் இந்த அமரன்.
அதில் மாற்றுக்கிறது இல்லவே இல்லை. அதனால விமர்சனம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா தான் இருந்துச்சு. வேற லெவல். வேற லெவல். நல்லா தான் இருந்துச்சு. லேகெல்லாம் இல்லை, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. அதனால இப்போ படம் ஓவராலா பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பார்ட் 1 விட பார்ட் 2 பயங்கரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் 3 hours 20 minutes அப்படின்னும் போது படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாம கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் போகுது. நமக்கு எந்த இடத்துலையுமே ஐயோ இன்னும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. அடுத்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதால நார்மலாக தான் படம் போகுது. ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சிங் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா 3 hours 20 minutes போது எப்படி உட்காருறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்தோம். பட் படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கு. எங்கேயுமே யாருமே எந்திரிச்சு போகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே உட்காந்து என்ஜாய் பார்க்கணும். இப்போ ஒன்றில் என்னென்ன சீன்ஸ் வந்து இருந்ததோ அதே மாதிரி அது ஈக்குவலாக தான் இதுலேயும் இருக்கு. நம்ம வந்து இதில் எப்பவுமே அதை விட இது ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஈக்குவலாக தான் இதில் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத சீன்ஸ் இருக்கு. ஒரு 4-5 சீன் நம்மளை கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபைட் சீன்ஸ் தான் எப்பயுமே கொஞ்சம் ஓவராக இருக்காது. அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஓவராக இருக்கு. நமக்கு தெரியும்ல என்ன இவ்வளோ ஓவரா இருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் தான். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரினா இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. இல்லை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஓகே ஒரு ஹீரோவா இருக்காரு, கண்டிப்பா அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாம கத்தியை வச்சுட்டு 10 தடவை சொல்றா 100 பேர் ஒரு மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் அக்செப்டபிளா தான் இருக்கு. இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றத முன்னாடியே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இப்போ கமர்ஷியல் தான் படம் நல்லா இருக்கு. நமக்கு வந்து அதுல சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகுது, எமோஷனல் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கமர்ஷியலா படம் பார்க்கும்போது நமக்கு வந்து 3.5 மணி நேரம் என்டர்டெய்னிங்கா இருக்கு. அதுதான் பெரிய பிளஸ். ஏன்னா ஒருத்தர் வந்து நல்ல கதை சொல்றாரு அப்படின்னா அதுல வந்து கமர்ஷியல் இருக்காது, நம்ம பாக்குறதுக்கு போர் அடிக்கும் அப்படிம்பாங்க. பட் இதுல வந்து கதைன்றது அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. கமர்ஷியலாம் பார்க்கும்போது நமக்கு ஜாலியா இருக்கு. அடிக்கிறான் தூக்குறான், இது எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல, எப்படி மரத்தை கடத்துவாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கிறது ஜாலியா போகுது. நம்ம சஸ்பென்ஸ்ன்றது லைட்டா தான் இருக்கு. பயங்கரமா சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் கெஸ் பண்ணிடலாம், ஒரு சில சீன்ஸ்லாம் பண்ண முடியாம இருக்கிறதால நமக்கு வந்து அது மற்றபடி பார்க்கலாம், என்டர்டெய்னிங்கா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா உட்காந்து பார்க்கலாம். மற்றபடி எமோஷனல்ன்றதை மட்டும் பேச வச்சு போல கமர்ஷியலாக தான் அவங்க பேச வச்சிருக்காங்க. எமோஷனல்ன்றது சும்மா அங்கங்கே அங்கங்கே வருது, அவ்வளோதான். காமெடி வந்து இதில் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே செஞ்சுருக்காங்க அந்த காமெடி சீன் எல்லாமே. இப்போ ரஷ்மிகாவும் அல்லு அர்ஜுனும் பண்ணுற காமெடிலாம் கொஞ்சம் 18+ மாதிரி தான் இருக்குது. பட் அதை எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிரிக்கிறது வந்து நல்லா இருக்குது. புஷ்பா 1ல இந்த மாதிரி காமெடி அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இதுல வந்து காமெடி நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து நல்லா இருக்கு. சாங் தான் ப்ரோ நல்லா இருக்கு. பிஜிஎம்ன்றது அந்த அளவுக்கு சிறப்பாக தெரியல. ஸ்டார்டிங்ல வர்ற பிஜிஎம் தான் ரொம்ப இதாக இருந்தது. பட் சாங் வந்து சூப்பராக ஒரு 2 சாங் வந்து நல்லா இருக்கு. இந்த சமந்தா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ண அளவுக்கு செகண்ட் பார்ட்ல அவங்க ரஷ்மிகாந்த் ஸ்ரீரெட்டியா ஸ்ரீலீலா வந்து அந்த பாட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல. கொஞ்சம் டான்ஸ் கூட கொஞ்சம் பெருசா இல்லை, நார்மலா தான் இருந்தது. நமக்கு சமந்தா அங்கே பார்த்துட்டு இருந்த ஸ்ரீலீலா அந்த இடத்துல டான்ஸ் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லை, நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த இடத்துல. படம் எப்படி ப்ரோ ஓவராலா என்டர்டெய்னிங்கா இருக்கும். நீங்க வந்து 3.5 மணி நேரம்னு நினைச்சு பயந்து போனீங்கன்னா 3 மணி நேரம் மேல போனாவே நமக்கு பயமா இருக்கலாம். 3 மணி நேரம் வந்துட்டாவே அது ரிலேட்டடா வர்ற எல்லா படமுமே நம்மள வந்து ஏன்டா 3 மணி நேரம் என்ன சாவடிக்கிறீங்க அப்படின்னு தோணுது. பட் இதுல வந்து அந்த மாதிரி 3 hours 20 minutes கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போகுது ஸ்க்ரீன். அதனால நமக்கு வந்து ஜாலியா போகுது. இது உங்களெல்லாம் ஏன் எல்லாரும் வெளியே தள்ளிட்டாங்கன்னு தெரியல. நான் வந்து உள்ளேயே உங்க எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். காசு தியேட்டர் உள்ள வந்து நீங்க எடுப்பீங்கன்னு நினைச்சேன். பட் எல்லாரையும் ஒரு சில காரணங்களால வெளியே தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள எடுக்கிறதுக்கும் வெளியே எடுக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அங்க இருந்து ஒரு 20 மீட்டர் தான் தள்ளி நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆனா உள்ள எடுக்கக்கூடாது. படம் ரிலீஸ் ஆகி 3 நாளைக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ணோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. போடலாமா? குமார் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுவும் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதுவும் அந்த கேமரா ஒர்க்கு, அந்த டைரக்ஷன்ல அது ஒரு ஃப்ரேம் மேக்கர்லாம் இருக்கு, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அல்லு அர்ஜுன் சாரோட அந்த டான்ஸு, அவரோட டான்ஸுக்கு நான் பெரிய ஃபேனு. ஆனால் இதில் வந்து யார் டான்ஸ் மாஸ்டர்னு தெரியல, ஒவ்வொரு சாங்க்கு தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அந்த ராஷ்மிகா பண்ணா அல்லு அர்ஜுன் சாருக்கு ஒரு சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அந்த சாங் இப்படி அந்த மூவ்மெண்ட்லாம் போடுறாங்கன்னே தெரியுமா. 2 பேருமே அந்த பேரு கரெக்டாக இருக்கு. அந்த டான்ஸ் சூப்பராக இருக்கு. ரொம்ப லேக் அதிகமாக லேக்லாம் எல்லாம் தெளிவா இல்லை,
இப்போ ஒரு 3.5 மணி நேரம் படம்னா அங்கங்க ஒரு சின்ன சின்ன லேக் இருக்கிறதா செய்யும், அவ்வளவுதான். படம் கதைக்கு தேவைப்படுறதுனால வச்சிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் வந்து அதை கட் பண்ணிடுவாங்க. மதர் பாத்திரம் எப்படி தான் நடிச்சிருக்காரு? சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குது? ஃபர்ஸ்ட் பாட்டு எதுவும் டிஃபரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதில் பண்ண மாதிரியே தான் எதையும் பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்புன்னு சில ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு திருப்திப்படுத்துற மாதிரி பண்ணியிருக்காரு அவரோட இதில். மொத்த கதையுமே வந்து ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு என்ன difference? ஃபர்ஸ்ட் இல்லை டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்னது தான். பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, சின்ன சின்னது தான். அதில் கண்டிப்பாக இந்த படம் பசங்களோட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. தேர்ட் பார்ட் லீவ்னா வந்து என்ன இதில் கொடுத்துருக்காங்க? இதில் தேர்ட் பார்ட் லீடெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. இப்போ தேர்ட் பார்ட் வருன்ற மாதிரி பேனரில் பேர் மட்டும் தான். கிளைமேக்ஸ்ல வந்து என்னவா சொல்றீங்க? எல்லாமே இதுலேயே சொன்னாங்க. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். பசங்களோட பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. ஐயா நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு அவரோட ஆக்டிங். இந்த படம் 3 மணி நேரத்துக்கு மேல போகுது, எது லேக் எதுவும் லேக் இருக்கு, அவ்வளவு நேரம் வேணுமான்னு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கு. சாங்ஸ் மியூசிக்லாம் ஓகே, சூப்பர், நைஸ். ஃபைட்லாம் நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு. நான் ஒன்றும் பார்த்து அவங்களோட ஜேர்னல் அப்படிதான் இருந்துச்சு. அந்த தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளோட இது பார்க்க தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தா அது கொஞ்சம் குறைய சொல்லுவாங்க, எப்படியா அடிக்கிறது அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் ஆல்ரெடி இருக்கிறது அவங்களோடது. ஆனால் இருந்தாலும் அவர் கட்டி போட்டு சீன் போட்டிருப்பாங்க. அவங்க கட்டி போட்டு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். சென்டிமெண்ட் சார், ஐடியா நல்ல வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு.